அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுவதாக. இந்த காணொலியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போகிறேன் இன்ஷா அல்லாஹ். என்னன்னாக்கா சவுதி அரேபியாவில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய 32 ஆண்டுகளாக மக்காவில் இமாமாக இருந்த அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர்கள் அவர்களுடைய இமாம் பதவியிலிருந்து ரிசைன் லெட்டர் கொடுத்து விலகியிருக்காங்க. அவங்க இமாமாக மட்டுமல்ல, மக்கா யூனிவர்சிட்டியிலேயும் பொறுப்பில் இருந்திருக்காங்க. அதே அல்லாமல் மக்காவுடைய கோர்ட்டுடைய ஜட்ஜாகவும் இருந்திருக்காங்க. ஆக அவர்கள் எந்தெந்த பதவியில் இருந்தாங்களோ எல்லாவற்றிலும் அவங்க ரிசைன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதனுடைய காரணம் அவங்களுக்கு உடம்பு முடியலைங்கிறது காரணத்தை அவங்க சொல்கிறாங்க. அது ஆக இதற்கு பதிலாக ஏறக்குறைய சுதைசி அப்துல் ரஹ்மான் சுதைசி போன்று இன்னும் ஒரு எல்லோருக்கும் தெரியும் சவுத் இப்னு ஷுரைம். இந்த ஷுரைம் அவர்களுடைய கிராத் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நிறைய இமாம்கள் இந்த மாதிரி இருக்காங்க. அதில் ஷுரைம் ஒரு ஆள். இந்த ஷுரைமு இவங்க எல்லாருடைய பின்னாடி நானும் தொழுதுருக்கேன். இவங்க அப்துல் ரஹ்மான் சுதைசி, ஷுரைமு, அப்புறம் இன்னும் பல இமாம்கள் இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல வாய்ஸ் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பின்னாடி நிறைய நானும் தொழுதுருக்கேன். அவங்க அடிக்கடி அல்கோபாருக்கு வருவாங்க, தமாமுக்கு வருவாங்க, தொழ வைப்பாங்க. ஸோ இப்போ இவங்க இது பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஷுரைமை அந்த பதவிக்கு அவங்கள நியமிச்சிருக்காங்க. இவங்க என்னென்ன பதவிகள் எல்லாம் இவங்க வைத்தாங்களோ அந்த பதவிகள் அனைத்தும் இவங்க சவுத் இப்னு ஷுரைம் அவர்கள் இதை பார்த்துக்கிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான செய்தி, இவங்க இதுக்கு முன்னாடி இவங்க ஏறக்குறைய 32 வருடங்கள் இந்த இதில் வேலை செஞ்சுருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் அது. அடுத்தபடியாக இன்னொரு பெரிய மாற்றம், காலகாலமாக இரு ஹரமைன் ஷரீஃபைன் என்று சொல்லக்கூடிய மக்கா மதீனாவில் திராவிஹ் என்றும் தௌஹீதுவாதிகளால் இரவு தொழுகை என்றும், மொத்தத்தில் தௌஹீதுவாதி அல்ல, அதனுடைய பெயரே இரவு தொழுகை தான். அந்த திராவிஹ் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று தான் விவாதிக்கப்பட்டது. இருந்த போதிலும் உங்களுடைய மற்றவர்களுடைய சுன்னத் வல் ஜமாத்துடைய கூற்றுப்படி தராவீஹ் தொழுகை 20 ரக்காத்துகளும் வித்ரு தொழுகை 3 ரக்காத்துகளும் இந்த மக்காவிலும் மதீனாவிலும் இத்தனை ஆண்டு காலம் நடந்து வந்தது. அது இந்த வருடம் முதல் 10 ரக்காத்துகள் இரவு தொழுகையும் 3 ரக்காத்துகள் வித்ரு தொழுகையுமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இது மக்காவிலும் மதீனாவிலும் இந்த ரமலான் முதல் நடைமுறைக்கு வரும். மேலும் இந்த 10-3 எது சரி, 20 சரியா, 10-3 சரியா, 8-3 சரியா அப்படிங்கிறது ஏற்கனவே பல விவாதங்கள் நடந்து பல பேருக்கு தெரியும். இதனுடைய விவாதங்கள் பெரிய பெரிய ஆலிம்கள், தௌஹீதுவாதிகள், தௌஹீத் ஆலிம்கள், சுன்னத் வல் ஜமாத் ஆலிம்கள் எல்லாருமே இதை பற்றி விவாதித்திருக்காங்க. விவாதித்து ஒரு முடிவு அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் அவங்க இதுபடி தான் தொழுதுட்டு இருக்காங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது 8+3 இல்லாட்டி 10+3ங்கிறது சுன்னத் வல் ஜமாத்காரவங்க அந்த ஹதீஸை ஏற்றுக்கிட்டாலும் அதிகமாக தொழுவான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய கருத்து, அந்த கருத்துப்படி அவங்க தொழுதுட்டு இருக்காங்க. அதிகமாக தொழுவுனா தப்பு இல்லை, அது ஒரு வரமுறைப்படுத்துறீங்கள. 20 சொல்லிட்டு எவ்வளோ தொழுவுங்க, ராத்திரி ஃபுல்லாக நின்று தொழுவுங்க, வேணான்னு சொல்லலை. அந்த 20+ சொல்லிட்டு சொல்கிறவங்களும் கடைசி வரை இந்த 20+ தொழுவுறது இல்லை. முதல்ல தொழுவ ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஃபுல்லாக இருக்கும், பள்ளிவாசல் ஃபுல்லாக இருக்கும். அப்படி அடுத்த இதுக்கு ஒரு ரஃப் சஃப்பு கிடையாது, அடுத்தது ஒரு சஃப்பு கிடையாது. கடைசியில் 4-3-2 நிற்கி கடைசியில் 20 ரக்காத் சொல்லி போகுது. ஆக ஆனால் இந்த தௌஹீதுவாதிகள் இந்த சொல்கிறாங்க, ஏகத்துவவாதிகள் அவங்க 8+3ங்கிற கரெக்டாக 8+3 தொழுதுட்டு தான் வெளியாவாங்க. எத்தனை ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அத்தனையும் தொழுதுட்டு தான் இறுதி கடைசி வரை எத்தனை ஃபர்ஸ்ட்ல எத்தனை இது இருக்குது சஃப் இருக்குதோ இறுதி வரை அந்த சஃப் இருக்கும்.
ஆக மொத்தத்தில் அவங்க 8+3 தொண்ணூறு தான் வெளியே வருவாங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, இந்த மக்கா மதீனாவை விடுத்து சவுதி அரேபியா முழுவதுமாக எந்த பள்ளிவாசலையும், எந்த ஊரிலும், எந்த பள்ளிவாசலையும் சென்றாலும் இரவு தொழுகை 8+3 தான் தொழுக வைப்பாங்க. இதற்காக நான் 32 வருடங்கள் அங்கே பணி செய்திருக்கின்றேன். சவுதி அரேபியாவிலே பல நகரங்களில் நான் சென்று பணியை செய்திருக்கின்றேன். அப்பொழுது இந்த நோன்புகள் வரும்போதெல்லாம் எனக்கு என்ன வேலை என்றால், இந்த பள்ளிவாசலில் எத்தனை தொழுகை வைக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவும், எந்த பள்ளிவாசலை நன்றாக கிராத் ஓதுகிறாள் என்று பார்ப்பதற்காகவும், அங்கே தொழுவதற்காகவும் நான் மட்டுமல்ல, எல்லா வெளிநாட்டுக்காரர்களும் சரி, இல்லை அந்த சவுதி அரேபியாவை சேர்ந்தவர்களும் சரி, இந்த கிராத்துக்காக எந்த பள்ளிவாசலை நோக்கி, பெரிய பெரிய பள்ளிவாசலை நோக்கி செல்வதுண்டு. அதேபடி நானும் அடிக்கடி செல்வேன். எல்லா பள்ளிவாசலும் தொழுதிருக்கின்றேன். எந்த பள்ளிவாசலும் 20 ரக்காத்துகள் தொழ வைக்கவில்லை. ஆனால் இந்தியர்கள் தொழ வைக்கும் கேம்புகளில், இந்தியர்கள் எங்கே தொழ வைக்கிறார்களோ அந்த கேம்புகளில் மட்டும் 20 ரக்காத்துகள் நடக்கும் சவுதி அரேபியாவிலே. சரியா? ஆக சவுதி அரப்ஸ் இவங்கள்ட்ட எல்லாம் கேட்டாக்கா, அங்கே உள்ள இவங்கள்ட்ட ஆலிம்கள்ட்ட எல்லாம் கேட்டாக்கா 8+3 தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் சொல்லுவாங்க. ஸோ அது இன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வருது. 8+3 இல்லாட்டி 10+3. ஆக 2 விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. வந்து இதுக்கெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது. இதை வந்து இன்னைக்கு வந்து இப்போதான் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதுக்கு காரணங்கள் என்னவென்று தெரியவில்லை. ஏன் இவ்வளோ காலமாக 20 ரக்காத்துகள் தொழுதாங்க? ஒருவேளை வந்து இங்கே அதிராமண்டலத்தில் இல்லை, நம்ம நாட்டில் தொழு வைக்கிற மாதிரி தொழு வைக்கலாம். காரணம் என்னன்னாக்கா, ஏற்கனவே இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. ஏற்கனவே இங்கே வந்து ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாள்லாம் வந்துட்டாக்கா, ஆட்க சேர தான் தொழு வைப்பாங்க. 10 பேர் 15 பேர் சேர்ந்தோன்னா ஒரு தொழு வைப்பாங்க. இன்னொரு 10 பேர் சேர்ந்தா ஒரு தடவை. இந்த மாதிரி ஒரு 7-8 தடவை அவங்க வசூல் பண்ணுறதுக்காகவோ அல்லது யாருடைய இதுக்காகவோ தெரியலை, எந்த ஹுத்பாவும் இருக்காது. பள்ளியாசலில் அந்தந்த பள்ளியாசலில் தொழுன்றவங்க அங்கங்கே போய் தொழுதுட்டு காசை போட்டுட்டு வந்துடுவாங்க. இதுதான் காலகாலமாக நடந்தது. தௌஹீதுடைய எழுச்சிக்கு பிறகு, என்ன ஏகத்துவ எழுச்சிக்கு பிறகு, எப்போ பெருநாள் தொழுகை கிரவுண்டில் தான் தொழுவணும் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக 10 வருஷமாக அவங்க வந்து இந்த தனித்தனியாக தொழு வைக்கிறத விட்டுட்டு கிரவுண்டுக்கு வராமல், சில பள்ளியாசலில் கிரவுண்டுக்கு ஓட்டுறாங்க, சில பள்ளியாசலில் கிரவுண்டுக்கு வராமல் இன்னும் அந்த அடம் பிடிச்சிக்கிட்டு அந்த பள்ளியாசல்லையே தொழு வச்சுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த 7-8-10 தொழு வச்சாங்கல்ல, அதை ஒன்று சேர்த்து ஒரே தொழுகையாக வச்சு அங்கேயே ஹுத்பா வச்சு முடிச்சிடுறாங்க. ஸோ இது இப்போ காலகாலமாக இந்த 10-15 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, இது எப்படி செஞ்சாங்க? இதே கேள்வி தான் இப்போ மக்கா மதீனாக்கு எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. சரியா? ஆனபடியால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் வந்து அல்லாஹ் ரசூல் சொல்லபடி நடந்தாலே போதும், எந்த பிரச்சனையும் இருக்காது இன்ஷா அல்லாஹ். நம்மளும் வந்து அதன்படி இப்போ என்னன்னாக்கா, அப்போ மக்கா மதீனாவில் மாற்றினதுக்கு அப்புறம் 10-3 மாற்றினதுக்கு அப்புறம் இங்கே எல்லாம் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இங்கே இதெல்லாம் மாற்றவே மாட்டாங்க. அவங்க வந்து எந்த இதில் போன குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அப்படி தான் போயிட்டு இருப்பாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் மாற்றுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க இவ்வளோ காலமாக மக்கா மதீனாவையும் தான் ஒரு காரணம் காட்டிகிட்டு இருந்தது. இப்போ அந்த மக்கா மதீனாவில உள்ள ஆலிம்கள்லாம் சேர்ந்து தான் இதை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அரசாங்கம் மட்டுமல்ல, ஆலிம்கள்லாம் எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு இது நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரை மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டின்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமணத்துடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும், அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால் நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்கள் எதுவும் தேவையை நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.